பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 56 அதிகாரம் 11வது வசனம். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே நீங்க பயப்படாதீங்க, மனுஷங்களால உங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைகளா இருக்கணுமா. இங்க தாவீது குறிப்பிடாரு, ஒரு நாட்டுக்கே ராஜா, அவர்கிட்ட எல்லாமே இருந்துமே சொல்றாரு, நான் ஆண்டவரை மட்டும்தான் நம்பி இருக்கேன், ஏன்னா அவர் தான் என்னை பாத்துக்கிறாரு, மனுஷங்களை என்னை மேற்கொள்ள விடாதவன் ஆண்டவர் என்ன பாத்துக்கிறார் சொல்லி இங்க தாவீது குறிப்பிடாரு. உங்க வாழ்க்கையில மனுஷங்க உங்களை மேற்கொள்றாங்களா? உங்க படிப்புல, உங்க வேலையில, உங்க தொழில நீங்க முன்னேறக்கூடாது, நீங்க வளரக்கூடாது, நீங்க எழும்பக்கூடாது, நிறைய தடைகள் வருது பாத்தீங்களா? நிறைய மனுஷங்க உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்க பாத்தீங்களா? அப்பெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனை நம்பி இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல போற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. தாவீது ஆண்டவரையே நம்பி இருந்தனால்தான் தாவீதுடைய ராஜ்யம் நிலையா இருந்துச்சுங்க. இன்னைக்கும் நம்ம ஆண்டவரையே நம்பி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நிலையா இருக்கும், சிறப்பா இருக்கும், கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வைக்கிற வசனத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.